നമ്മൾ എത്തിയിട്ടുള്ളത്. 8வது കൺവെൻഷനുடைய நிறைவிற்குள்ளாக நாம் வந்திருக்கின்றோம். വിൻസെൻഷ്യൻ അച്ഛന്മാരുടെ നേതൃത്വത്തിൽ 7 വർഷമായി അംഗം തുടങ്ങിയിട്ട്. வின்சென்ஷியன் சபை குருக்களுடைய தலைமையிலே 7 ஆண்டுகளாக இது தொடர்ந்து வருகிறது. എന്തുമാത്രം 7 വർഷം കൊണ്ട് നമ്മൾ വളർന്നു എന്നുള്ളത്, எந்த அளவிற்கு நாம் 7 ஆண்டுகளிலே வளர்ந்திருக்கிறோம் என்பது വലിയ ചോദ്യചിഹ്നമാണ്. അതൊരു பெரிய கேள்விக்குறி. ഈ വർഷത്തെ കൺവെൻഷന്റെ സമാപന മണിക്കൂറുകളിലേക്കാണ് നമ്മൾ എത്തിയിട്ടുള്ളത്. இந்த ஆண்டு கன்வென்ஷனுடைய நிறைவு மணி நேரங்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கின்றோம். ഈ അവസരത്തില് இந்த நேரத்தில் എന്റെ മനസ്സിലേക്ക് വരുന്നത്, என் மனதிலே வருவது യാക്കോബിന്റെ ലേഖനം, யாக்கோபுக்கு எழுதிய திருமுகம் 1-ാം അധ്യായം 1வது அதிகாரம் 22-ാമത്തെ വാക്യമാണ്. 22வது வார்த்தை. എന്താണ് നമുക്ക് എല്ലാവർക്കും അറിയാം. அது என்னன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். നിങ്ങൾ വചനം കേൾക്കാൻ കഴിയുന്ന ജനം മാത്രമാകാതെ, நீங்கள் இறைவார்த்தையை கேட்பவர்களாக மட்டுமிராமல் വചനം അനുവർത്തിക്കുന്നവരാകുവിൻ. இறைவார்த்தைகளை கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும். കൺവെൻഷന്റെ പന്തലിലേക്ക് ഒരു ആധ്യാത്മികതയും, கன்வென்ஷனுடைய பந்தலிலே ஒரு ஆன்மீகமாகவும், കൺവെൻഷന് പുറത്തേക്ക് പന്തലിന്റെ പുറത്ത് വേറെ ആധ്യാത്മികത നമുക്കുണ്ടായിക്കൂടാ. கன்வென்ஷனுடைய வெளியே இருக்கின்ற பந்தலில் வேறு ஒரு ஆன்மீகமாகவும் இருக்கக்கூடாது. കൺവെൻഷൻ പന്തലിൽ കേട്ടത്, கன்வென்ஷன் பந்தலிலே கேட்டதை കൺവെൻഷന്റെ പന്തലിന് പുറത്ത് വളരണം. கன்வென்ஷனுடைய பந்தலுக்கு வெளியே வளர வேண்டும். എന്നാൽ മാത്രമേ കൺവെൻഷനെ കൊണ്ട് ഉപകാരം ഉണ്ടാകുകയുള്ളൂ. அப்படி இருந்தால் மட்டுமே இந்த கன்வென்ஷனால் உபயோகம் இருக்கும். അതുകൊണ്ട് യാക്കോബിന്റെ വാക്കുകൾ നമ്മൾ നന്നായി ഓർക്കണം. அதனால் யாக்கோபினுடைய வார்த்தைகளை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். നിങ്ങൾ വചനം കേൾക്കുക മാത്രം ചെയ്യുന്ന ആത്മവഞ്ചകരാകാതെ, நீங்கள் இறைவார்த்தையை கேட்பவர்களாக மட்டுமிராமல் വചനം അനുവർത്തിക്കുന്നവരാകുവിൻ. இறைவார்த்தையை கடைபிடிப்பவர்களாக இருங்கள். ഇതിനുള്ള ഉത്തരമാണ് കർത്താവ് കുറച്ചുകൂടി വ്യക്തമായിട്ട് പറഞ്ഞിട്ടുള്ളത്. இதற்கான பதில்தான் ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். യോഹന്നാൻ 15:14 யோவான் 15:14 നിങ്ങൾ എന്റെ കൽപ്പന അനുസരിക്കുന്നെങ്കിൽ, நீங்கள் என் கட்டளைகளை கடைபிடித்தால் നിങ്ങൾ എന്റെ സ്നേഹിതന്മാരാകും. நீங்கள் எனக்கு அன்பார்ந்தவர்களாயிருப்பீர்கள். ഈ സ്നേഹിതരും ദാസരും തമ്മിലുള്ള വ്യത്യാസം കർത്താവ് വ്യക്തമാക്കിയിട്ടുണ്ട്. இந்த சிநேகிதர்களுக்கும் பணியாளுக்கும் ஆண்டவர் விளக்கங்களை தனியாக தந்திருக்கிறார். ദാസരും സ്നേഹിതരും തമ്മിലുള്ള വ്യത്യാസം നമുക്ക് എല്ലാവർക്കും അറിയാം. பணியாளுக்கும் நண்பர்களுக்கும் இருக்கின்ற வித்தியாசம் நமக்கு நல்லா தெரியும். ദാസർക്ക് തങ്ങളുടേതായ വ്യക്തിത്വമോ തനിമയോ ഉണ്ടാകുകയില്ല. பணியாளர்களுக்கு தங்களுக்கான தனித்தன்மையோ பணியோ இருக்காது. പഴയ നിയമത്തിലേക്ക് നോക്കുമ്പോൾ பழைய ஏற்பாட்டை பார்த்தோம்னா, മോശ ദൈവത്തിന്റെ ദാസൻ എന്നറിയപ്പെടുന്നുണ്ട്. மோசேசன் ஆண்டவருடைய பணியாள் என்று அறியப்படுகிறார். ജോഷുവായും അറിയപ്പെടുന്നത് ദൈവത്തിന്റെ ദാസനായിട്ടാണ്. யோசுவாவும் அறியப்படுவது ஆண்டவருடைய பணியாளாகத்தான். ദാവീദ് അറിയപ്പെടുന്നത് ദാസനായിട്ടാണ്. தாவீது அறியப்படுவதும் ஆண்டவருடைய பணியாளாகத்தான். പൗലോസ്ലീഹ തന്നെ വിശേഷിപ്പിക്കുന്നത് ദാസനായിട്ടാണ്. பவுலடிகளால் தன்னைத்தாமே வெளிப்படுத்துவதும் பணியாளாகத்தான். പക്ഷേ പൂർവ്വപിതാവായ பூர்வபிதாவான அப்ரஹாம் ദൈവത്തിന്റെ സ്നേഹിതൻ എന്നറിയപ്പെടുന്നുണ്ട്. ஆண்டவருடைய சிநேகிதன் என்று அறியப்படுகிறார். ജ്ഞാനത്തിന്റെ പുസ്തകത്തിലും ஞான ஆகமத்திலும் ദൈവത്തിന്റെ വചനമനുസരിച്ച് ജീവിക്കുന്നവൻ, ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்கிறவன் ദൈവത്തിന്റെ സ്നേഹിതൻ എന്നറിയപ്പെടുന്നു. ஆண்டவருடைய சிநேகிதன் என்று அறியப்படுகிறார். നമ്മളിവിടെ വന്നത്, நாம் இங்கே வந்திருப்பது ദൈവത്തിന്റെ വചനം സ്വീകരിച്ച് ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ദൈവത്തിന്റെ സ്നേഹിതന്മാരാകാൻ വേണ്ടി, ஆண்டவருடைய சிநேகிதர்களாக இருப்பதற்காக. അപ്പോൾ ദൈവത്തിന്റെ ദാസൻ എന്നതിനേക്കാൾ ദൈവത്തിന്റെ സ്നേഹിതനാകാനുള്ള വിളിയാണ് ஆண்டவருடைய பணியாள் என்பதை விட ஆண்டவருடைய சிநேகிதன் என்பதனுடைய அழைப்புதான் ഈ കൺവെൻഷനിലേക്ക് നമ്മുടെ ക്ഷണത്തിന്റെ പിന്നിലുള്ളത്. இந்த கன்வென்ஷனுக்குள்ளாக நம்முடைய அழைப்பிற்குள்ளாக இருப்பது. അതുകൊണ്ട് നമ്മുടെ ജീവിതത്തില്, அதனால் நம்முடைய வாழ்க்கையில் നമ്മൾ ദൈവത്തിന്റെ സ്നേഹിതനാകാൻ വിളിക്കപ്പെട്ടിരിക്കുന്നു എന്നുള്ള ബോധ്യം ഉണ്ടാകണം. நாம் ஆண்டவருடைய சிநேகிதனாக இருக்கப்பட்டிருக்கிறோம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வு இருக்க வேண்டும். ഇങ്ങനെ സ്നേഹിതനാകണമെങ്കിൽ, இப்படி சிநேகிதராக வேண்டும் என்றால் നമ്മൾ ദൈവവുമായിട്ടുള്ള ഒരു പാർട്ണർഷിപ്പിലേക്ക് വരണം. நாம் ആண்டവரோடு கூடிய ஒரு உடன்படிக்கையிலே வர வேண்டும். എന്താ ഈ പാർട്ണർഷിപ്പ് എന്നുകൊണ്ട് ഉദ്ദേശിക്കുന്നത്? இந்த உடன்படிக்கை என்று சொல்லப்படுவது என்ன? ദൈവം പറയുന്നത് മുഴുവനും സ്വന്തമാക്കിയിട്ടുള്ളവരെയാണ് പാർട്ട്നേഴ്സ് എന്ന് പറയുക. ஆண்டவர் சொன்னதை முழுவதையுமே சொந்தமாக்கி கொண்டவர்கள் தான் உடன்படிக்கையாளர்கள் என்று சொல்லுகிறோம். നമ്മുടെ മുൻ രാഷ്ട്രപതിയായ ഡോക്ടർ APJ അബ്ദുൽ കലാം, முன்னாள் രാഷ്ട്രപതി பிரசிடென்டான திரு அப்துல் கலாம் அவர்கள்
അദ്ദേഹം ഒരിക്കലും പറഞ്ഞു, அவர் ஒரு முறை சொன்னார், നമുക്കറിയാലോ അദ്ദേഹം എവിടെ ചെന്നാലും കുട്ടികളോട് സംസാരിക്കും. அவர் எங்கு சென்றாலும் குழந்தைகளிடத்திலே பேசுவார். അങ്ങനെ അദ്ദേഹം പ്രസിഡന്റ് ആയിരിക്കെ ഒരു കോളേജ് പഠിക്കുന്ന കോളേജ് കുട്ടികളുടെ സമൂഹത്തോട് സംസാരിക്കുകയായിരുന്നു. அப்படி அவர் பிரசிடென்டா இருக்கும்போது காலேஜ்ல படிக்கிற காலேஜ் குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். കുറച്ച് സംസാരിച്ചു കഴിഞ്ഞപ്പോ கொஞ்சம் பேசி முடிஞ்ச பிற்பாடு മിടുക്കനായ ഒരു വിദ്യാർത്ഥി അദ്ദേഹത്തോട് ചോദിച്ചു, ஒரு நல்ல ஒரு மாணவன் அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்டான். സാറേ, சார், താങ്കള് ലോകത്ത് ഏറ്റവും അറിയപ്പെടുന്ന ഒരു അണുശാസ്ത്രജ്ഞനാണ്. நீங்கள் உலகத்திலே மிகவும் அறியக்கூடிய ஒரு அறிவியல் സ്പേസ് സയന്റിസ്റ്റ്, ஸ்பேஸ் சயின்டிஸ்டா இருக்கிறீங்க நீங்க. ഞാനൊരു ചോദ്യം ചോദിക്കട്ടെ? நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? താങ്കൾക്ക് ദൈവത്തിൽ വിശ്വാസമുണ്ടോ? உங்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறதா? ഡോക്ടർ APJ അബ്ദുൽ കലാം ഉടൻ മറുപടി പറഞ്ഞു. டாக்டர் APJ அப்துல் கலாம் உடனடியாக பதில் சொன்னார். മകൻ എന്ത് ചോദ്യാ ചോദിക്കുന്നത്? மகனே, நீ என்ன கேள்வி கேட்கிற? ദൈവത്തിൽ ഞാൻ വിശ്വസിക്കുന്നുണ്ടെന്നോ? கடவுள்ல நீ நம்பிட்டு இருக்கிறேன்ங்கறியா? എന്നിട്ട് അദ്ദേഹം പറഞ്ഞു, വി ആർ പാർട്ട്നേഴ്സ് ഇൻ ദ സെയിം ബിസിനസ്. நாங்க ஒரு உடன்படிக்கையாளர் இந்த ஒரே வியாபாரத்தில், ஒரே பிசினஸ்ல ഞങ്ങൾ പങ്കാളികളാണ്. ஒரு பிசினஸ்ல நாங்கள் பார்ட்னர்ஸ், உடன்படிக்கையாளர்கள். ദൈവവും ഞാനും ഒരേ ബിസിനസ്സിൽ പങ്കാളിയാണെന്ന് പറഞ്ഞാൽ, ஆண்டவரும் நானும் ஒரே பிசினஸில் உடன்படிக்கையாளர் என்று சொன்னால், ദൈവവും ഞാനും തമ്മിൽ ഒരു തരത്തിലുള്ള അകൽച്ചയില്ല എന്നുള്ളതാണ്. ஆண்டவருக்கும் எனக்கும் எந்த விதமான அகற்சியும் இல்லை என்பதுதான். യേശു പറഞ്ഞത് ഈ അർത്ഥത്തിലാണ്. യേശു சொன்னதும் இதே அர்த்தம். ഞാൻ നിങ്ങളെ ഇനി ദാസന്മാരെന്ന് വിളിക്കില്ല, நான் இனி உங்களை பணியாளன் அழைக்க மாட்டேன், ഞാൻ നിങ്ങളെ സ്നേഹിതന്മാരെന്ന് വിളിക്കുന്നു. நான் உங்களை சிநேகிதர் என்று அழைப்பேன். காரணம் ഞാൻ പിതാവിൽ നിന്ന് കേട്ടത് മുഴുവനും, நான் என் தந்தையிடமிருந்து கேட்ட முழுவதும் ഞാൻ നിങ്ങളോട് പറഞ്ഞു. நான் உங்களிடத்தில் சொன்னேன். ഈ ഇന്റിമസിയാണ് യഥാർത്ഥത്തിൽ പാർട്ണർഷിപ്പ് എന്ന് പറയുന്നത്. இந்த எண்ணத்தை தான் உடன்படிக்கையாளர் என்று சொல்லுகிறோம். നമ്മൾ ഈ വചനപ്രഘോഷണം കഴിഞ്ഞ് എവിടെ നിന്ന് ഇറങ്ങിത്തിരിക്കുമ്പോ, നാം இந்த இறை செய்தியெல்லாம் முடிந்து இங்கிருந்து இறங்கும் போது ഈ രീതിയിലുള്ള ഇന്റിമസിലേക്ക് വരണം. இந்த விதமான உணர்வுக்குள்ளாக நாம் வர வேண்டும். അതാണ് സ്നേഹിതനാകാനുള്ള വിളി എന്ന് പറയുമ്പോൾ ഉദ്ദേശിക്കുന്നത്. அதுதான் சிநேகிதன் என்ற அழைப்பிற்கான பொருள். നമ്മൾ ക്രിസ്ത്യാനികൾ വിളിക്കപ്പെട്ടിട്ടുള്ളത്, நாம் கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டிருப்பது സ്നേഹിക്കാനാണ്, அன்பு செய்வதற்காக. നമ്മള് മത്സരിക്കാൻ വിളിക്കപ്പെട്ടവരല്ല, நாம் போட்டியிடுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, നമ്മള് കലഹിക്കാൻ വിളിക്കപ്പെട്ടവരല്ല, சண்டையிடுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, നമ്മള് വിവാദങ്ങളിൽ പെടാൻ വിളിക്കപ്പെട്ടവരല്ല, நாம் விவாதம் செய்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, നമ്മള് യേശു സ്നേഹിച്ചതുപോലെ സ്നേഹിക്കാൻ വിളിക്കപ്പെട്ടവരാണ്. நாம் இயேசு அன்பு செய்ததைப் போல அன்பு செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ഞാൻ ചെയ്തതുപോലെ ചെയ്താൽ നിങ്ങളും എന്നോട് കൂടി ആകുന്ന കർത്താവ് പറഞ്ഞത്. நான் செய்ததைப் போல செய்தீர்கள் எனில் நீங்களும் என்னோடு இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். എന്താ കർത്താവ് ചെയ്തത് നമുക്ക് എല്ലാവർക്കും അറിയാം. என்னென்ன ஆண்டவர் செய்தார் என்பது நமக்கு தெரியும். കർത്താവ് അവസാനത്തുള്ളി രക്തം വരെ ചിന്തി നമ്മളെ സ്നേഹിക്കുക ചെയ്തത്. ஆண்டவர் இறுதியுள்ள ரத்தத்தை வரை சிந்தி நம்மை அன்பு செய்தார். എന്നിട്ട് പഠിപ്പിച്ചു, பின்பு கற்றுக் கொடுத்தார், ഇതിനേക്കാൾ വലിയ സ്നേഹമില്ല, இதைவிட பெரிய அன்பு இல்லை. സ്വന്തം സഹോദരന് നമ്മുടെ തന്നെ ജീവൻ കൊടുക്കുന്നതിനേക്കാൾ വലിയ സ്നേഹമില്ലെന്ന് പഠിപ്പിച്ച ഏക ലോക ഗുരു യേശുവാണ്. சொந்த சகோதரனுக்கு உயிரை கொடுத்து அன்பு செய்வதை விட மேலான அன்பு இவ்வுலகில் இல்லை என்று கற்றுக் கொடுத்த ஒரே தலைவர் இயேசு கிறிஸ்து தான். ഇപ്രകാരമുള്ള സ്നേഹത്തിലേക്കാണ്, இப்படியான அன்பிற்குள்ளாகத்தான் നമ്മൾ വിളിക്കപ്പെട്ടിട്ടുള്ളത്, நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். മദർ തെരേസയെ കുറിച്ച് നമ്മൾ കേട്ടിട്ടുണ്ടല്ലോ. மதர் தெரேசாவை குறித்து நாம் கேட்டிருக்கிறோம். മദർ തെരേസ ഒരിക്കല് மதர் தெரேசா ஒரு முறை സംസാരിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോ பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ഒരു പത്രപ്രവർത്തക മദർ തെരേസയോട് ചോദിച്ചു, ஒரு பத்திரிகையாளர் மதர் தெரேசாவிடம் கேட்டார், മദറേ, മദറിന്റെ ഓരോ വാക്കിനും ഓരോ ചലനത്തിനും ലോകം മുഴുവൻ എന്തുമാത്രം പ്രാധാന്യം കൊടുക്കുന്നത്. மதர், உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அசைவிற்கும் இந்த உலகம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருது, എന്തതിന്റെ രഹസ്യം, அதனுடைய ரகசியம் என்ன? മദർ പറഞ്ഞു, மதர் சொன்னாங்க, ഞാൻ പ്രത്യേക രഹസ്യം ഉള്ളതായിട്ട് കാണുന്നില്ല, நான் விசேஷமா எந்த ரகசியம் இருக்கிறதா நான் பார்க்கல, ഞാൻ വലിയ ബുദ്ധിജീവിയൊന്നുമല്ല, நான் பெரிய ஒரு அறிவாளி ஒன்னும் இல்ல. ബുദ്ധിജീവിയാണെങ്കിൽ அறிவாளின்னா ബുദ്ധിയുടെ കണ്ണുകൊണ്ട കാണുക, அறிவினுடைய கண்கள்ல பாப்பாங்க. നമുക്കറിയാലോ, സാധാരണ ബുദ്ധിജീവികൾ എന്ന് പറയപ്പെടുന്ന സമൂഹമുണ്ട്, நம்ம அறிவாளிகள் ஒரு சமூகம் இருக்கு. വലിയ വലിയ ആശയങ്ങളൊക്കെ അവർ പറയും, பெரிய பெரிய விளக்கங்களை எல்லாம் சொல்லுவாங்க. അതുപോലെ ആശയങ്ങൾ കൊടുക്കാനുള്ള ബുദ്ധിയൊന്നും എനിക്കില്ല, அது மாதிரியான விளக்கங்களை கொடுக்கக்கூடிய அறிவு ஒண்ணு எனக்கு இல்ல. എന്നിട്ട് മദർ പറഞ്ഞു, பிறகு மதர் சொன்னாங்க, എനിക്ക് ബുദ്ധിയുടെ കണ്ണുകൊണ്ട് കാണാൻ സാധിക്കുന്നില്ല, என்னால் புத்தியினுடைய கண்களால் பார்க்க முடியவில்லை എന്ന് രണ്ടാമത് മദർ പറയായിരുന്നു. பின்பும் அவர்கள் சொல்லி இருந்தாங்க, എനിക്ക് കച്ചവട കണ്ണുകൊണ്ടും കാണാൻ സാധിക്കും, எனக்கு வியாபார கண்களோடு கூட பார்க்க முடியாது. എന്താ കച്ചവട കണ്ണിന്റെ പ്രത്യേകത? என்னுடைய வியாபார கண்களுடைய தனித்தன்மை என்ன? ഞാൻ അങ്ങോട്ട് കൊടുത്ത എന്തെങ്കിലും കൊടുത്താൽ എനിക്ക് എന്ത് തിരിച്ചു കിട്ടും? நான் ஏதாவது கொடுத்தா எனக்கு என்ன திரும்ப கிடைக்கும்? മദർ പറയായിരുന്നു, மதர் சொன்னாங்க, ഞാൻ ഒരിക്കലും
കച്ചവട കണ്ണുകൊണ്ട് കാണാൻ ശ്രമിക്കുന്നില്ല. நான் ஒருபோதும் வியாபார கண்களோடு பார்க்க முயற்சி கூட செய்வதில்லை. മൂന്നാമത് പറഞ്ഞു, மூன்றாவதாக சொன்னாங்க, ഒരുപക്ഷെ എന്റെ വാക്കുകളും എന്റെ ചലനവും മറ്റുള്ളവർ ശ്രദ്ധിക്കുന്നതിന്റെ കാരണം, ஒருவேளை என்னுடைய வார்த்தைகளும் என்னுடைய அசைவும் மற்றவர்கள் கவனிப்பதற்கான காரணம், ഞാൻ എപ്പോഴും ഹൃദയം കൊണ്ട് കാണാൻ പരിശ്രമിക്കുന്ന വ്യക്തിയാണ്. நான் எப்பொழுதுமே இதயம் கொண்டு பார்க்க நான் முயற்சி செய்யக்கூடிய நபர். ഹൃദയത്തിന്റെ കണ്ണുകൊണ്ടാണ് ഞാൻ കാണാൻ ശ്രമിക്കുന്നത്. இதயத்தினுடைய கண்களால் மட்டுமே நான் பார்க்க விரும்புகிறேன். എന്താ ഹൃദയത്തിന്റെ കണ്ണിന്റെ പ്രത്യേകത? என்ன இதயத்தினுடைய கண்களுக்கு தனித்தன்மை? എനിക്ക് ഈ വ്യക്തിക്ക് വേണ്ടി, எனக்கு இந்த நபருக்காக, ഈ കുടുംബത്തിന് വേണ്ടി, இந்த കുടുംബத்திற்காக, ഈ നാടിന് വേണ്ടി, இந்த நாட்டிற்காக, ഈ സഭയ്ക്ക് വേണ്ടി, இந்த சபைக்காக, ഈ സന്യാസ സമൂഹത്തിന് വേണ്ടി, இந்த சந்நியாச வாழ்வுக்காக എന്ത് ചെയ്യാൻ സാധിക്കും? என்ன செய்ய முடியும்? ചിലപ്പോ ഒന്നും തിരിച്ചു കിട്ടില്ല. ஒன்னும் திரும்ப கிடைக்காது. ഒന്നും തിരിച്ചു കിട്ടിയില്ലെങ്കിലും എന്ത് കൊടുക്കാൻ സാധിക്കും? ஒன்னும் திரும்ப கிடைக்கலைனாலும் என்ன கொடுக்க முடியும்? നിന്റെ സഹോദരന് കൊടുക്കുന്നതിന് നിന്നെ തന്നെ കൊടുക്കുന്നതിനേക്കാൾ വലിയ സ്നേഹമില്ലെന്ന് പറഞ്ഞ ഗുരുവിന്റെ ഉത്തമ ശിഷ്യയാണ് ഈ മദർ തെരേസ. உன்னுடைய சகோதரனுக்குடைய காயத்தை தவிர வேற அதிகமாக வேற எந்த அன்பையும் தர முடியாது என்று கடைபிடித்த ஒரு உன்னத சகோதரி தான் மதர் தெரேசா. പ്രിയ സഹോദരി സഹോദരന്മാരെ, பிரிய சகோதர சகோதரிகளே, നമ്മൾ ഈ ധ്യാനം കഴിഞ്ഞ് പുറത്തിറങ്ങുമ്പോൾ, நாம் இந்த தியானம் எல்லாம் முடிந்து வெளியே போகும் பொழுது, ഞാനും നിങ്ങളും പഠിക്കേണ്ട ഒരു കാര്യമുണ്ട്. நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ഹൃദയത്തിന്റെ കണ്ണുകൊണ്ട് കാണാൻ, இதயத்தினுடைய கண்களால் பார்க்க, എനിക്ക് ഈ വ്യക്തിക്ക് വേണ്ടി എന്ത് ചെയ്യാൻ സാധിക്കും? எனக்கு என்னால் இந்த நபருக்கு என்ன செய்ய முடியும்? ഒരുപക്ഷെ പ്രധാനമന്ത്രിക്കോ രാഷ്ട്രപതിക്കോ സാധിക്കുന്ന പോലൊന്നും നമ്മളെപ്പോലുള്ളവർക്ക് ചെയ്യാൻ സാധിക്കില്ല. ஒருவேளை பிரதம மந்திரி பிரசிடென்ட்க்கெல்லாம் செய்யற மாதிரி நம்மால செய்ய முடியாது. എന്നാലും അണ്ണാറക്കണ്ണൻ തന്നാലായത് നമ്മൾ ചൊല്ലി കേട്ടിട്ടുണ്ടല്ലോ. அன்னாரக்கண்ணன் தன்னால் ஆனதுன்னு நம்ம சொல்லி கேட்டிருப்போம் இல்லையா? അതുപോലെ നമുക്ക് നമ്മുടെ കുടുംബത്തിലുള്ള, അതുപോലെ நம்முடைய குடும்பத்தில் உள்ள, നമ്മുടെ സമൂഹത്തിലുള്ള, நம்முடைய சமூகத்தில் உள்ள, നമ്മുടെ നാട്ടിലുള്ള, நம்முடைய நாட்டில் உள்ள, നമ്മുടെ രൂപതയിലുള്ള, நம்முடைய மறை மாவட்டத்தில் உள்ள, സന്യാസ സമൂഹത്തിലുള്ള, சந்நியாச சமூகத்திலே உள்ள വ്യക്തികൾക്ക് വേണ്ടി, நபர்களுக்காக എന്തെങ്കിലും ചെയ്യാൻ സാധിച്ചിരുന്നെങ്കിൽ, ஏதாவது செய்ய முடிந்தது என்றால், ഇങ്ങനെയൊരു ചെറിയ പ്രതിജ്ഞയെങ്കിലും നമുക്കുണ്ടാകും. இப்படி ஒரு சிறிய ஒரு முடிவாவது எண்ணமாவது இருக்க வேண்டும். ഈ ഒരു ചെറിയ പ്രതിജ്ഞയെങ്കിലും എടുക്കാൻ നമുക്ക് സാധിച്ചാൽ, இப்படியான ஒரு சிறிய முடிவை எடுக்க நம்மால் முடிந்தது നമ്മുടെ என்றால், കൺവെൻഷൻ 100% വിജയമാകുമെന്ന് എനിക്ക് ഉറപ്പുണ്ട്. நம்முடைய கன்வென்ஷன் 100% வெற்றி பெற்று விடும் என்று எனக்கு உறுதி. ഒരുപാട് കാര്യങ്ങൾ നമ്മൾ കേട്ടല്ലോ. அநேக காரியங்களை நாம் கேட்டிருப்போம். അപ്പൊ എല്ലാം കേട്ടുകൊണ്ടിരിക്കുക. നമ്മള് அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ഏതാ മുളച്ചു പൊങ്ങുക? இது எதிலே நமக்கு உணர்வு வருகிறது? ഒരുപാട് വചനങ്ങള്, அநேக இறை வார்த்தைகள், പഴയ നിയമത്തിൽ നിന്ന് പുതിയ നിയമത്തിൽ നിന്ന്, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்தும், മെത്രാൻസന്മാരുടെ നാവുകളിൽ നിന്ന്, വൈദികരുടെ നാവുകളിൽ നിന്ന്, അൽമായി സഹോദരരുടെ നാവുകളിൽ നിന്ന്, സിസ്റ്റേഴ്സിന്റെ നാവുകളിൽ നിന്ന്, ஆயர்களுடைய நாவிலிருந்து, குருக்களுடைய நாவிலிருந்து, சகோதரர்களுடைய நாவிலிருந்து, கன்னியர்களுடைய நாவிலிருந்து ഒരുപാട് അടിച്ചു കയറ്റി വെച്ചിരിക്കുക. அநேக வார்த்தைகளை நாம கேட்டு உள்ள வாங்கி പക്ഷെ வச்சிருக்கிறோம். കൺവെൻഷന് പന്തലിൽ നിന്ന് പുറത്ത് കിടക്കുമ്പോ, ஆனா இந்த கன்வென்ஷன் பந்தலை விட்டு வெளியே போகும் അത് பொழுது കുറേശ്ശെ മുളയ്ക്കണം. அது மெதுவாக வளர வேண்டும். കെട്ടു പോകാൻ അനുവദിക്കരുത്. கெட்டு போக அனுமதிக்க கூடாது. ശരി, അടുത്ത വർഷം കൺവെൻഷൻ ഉണ്ടാകും. நிச்சயமா அடுத்த வருஷம் கன்வென்ஷன் இருக்கும். നമ്മളെല്ലാവരും വരും. ജീവിച്ചിരിപ്പുണ്ടെങ്കിൽ നമ്മളെല്ലാവരും കൺവെൻഷൻ. உயிரோட இருந்தவன நம்ம எல்லாரும் மறுபடியும் இந்த கன்வென்ஷனுக்கு வருவோம். പക്ഷെ നമുക്കൊരു ചിന്ത ഉണ്ടാകണം. ஆனால் நமக்கு ஒரு சிந்தனை இருக்க வேண்டும். അടുത്ത വർഷം കൺവെൻഷന് വരാൻ സാധിച്ചില്ലെങ്കിലും, அடுத்த வருடம் கன்வென்ஷனுக்கு வர இயலவில்லை என்றாலும், ഞാൻ പെട്ടെന്ന് കർത്താവിന്റെ സ്നേഹിതന്മാരായിട്ട് മാറും. நான் விரைவாக ஆண்டவருடைய சிநேகிதனாக மாறுவேன். ദാസരായി നടന്നാൽ പോരാ, பணியாளராக இருந்தால் போதாது. കർത്താവുമായി ഇന്റിമസി ഉള്ള സ്നേഹിതന്മാരായി തീരും ഞാൻ. ஆண்டவரோடு சேர்ந்திருக்கின்ற, இணைந்திருக்கின்ற சிநேகிதராக மாறுவேன். അതുകൊണ്ടാണ് കത്തോലിക്ക സഭയുടെ മതബോധന ഗ്രന്ഥത്തില്, அதனால் தான் கத்தோலிக்க சபையினுடைய மதபோத கிரந்தத்தில் നമ്മുടെ ദിവംഗതനായ ജോൺ പോൾ രണ്ടാമൻ മാർപ്പാപ്പ, நம்முடைய ஜான் பால் இரண்டாவது பாப்பரசர் ഇപ്രകാരം പറഞ്ഞിട്ടുണ്ട്. இப்படியாக சொல்லி இருக்கிறார். വിശ്വാസം എന്ന് പറയുന്നത് விசுவாசம் என்று சொல்வது ദൈവത്തോടുള്ള கடவுளோடு கூட വ്യക്തിപരമായ ഒട്ടിച്ചേരലാണ്. தனிப்பட்ட முறையில் சேர்ந்திருப்பது என்பது. ഈ വ്യക്തിപരമായ ഒട്ടിച്ചേരൽ പ്രക്രിയയിൽ നമ്മൾ പങ്കുചേരണം. தனிப்பட்ட முறையிலே சேர்ந்திருக்கும் இந்த செயல்பாடிலே நாம் இணைய வேண்டும். അതിനുള്ള മാർഗം, அதற்கான வழி, കേൾക്കുക മാത്രം, വചനം കേൾക്കുക മാത്രം ചെയ്യുന്ന, இறைவார்த்தையை கேட்க மட்டும் செய்கின்ற, ആത്മവഞ്ചകരാകാതെ, ஆன்ம வஞ்சகர்களாகாமல், വചനം ജീവിക്കുന്നവരായി തീരുക. இறைவார்த்தை வாழ்பவர்களாக தீருங்கள். അതിനൊരു മാർഗമാണ്, அதற்கான ஒரு வழிதான் മദർ തെരേസ നമ്മളോട് പറഞ്ഞത്. மதர் தெரேசா நம்மிடத்திலே சொன்னது, ഹൃദയത്തിന്റെ കണ്ണുകൊണ്ട് കാണാൻ ശ്രമിക്കുക. இதயத்தினுடைய கண்களால் பார்க்க முயலுங்கள். നമുക്കതിന് സാധിക്കുമോ? நம்மால் அது இயலுமா? ആ രീതിയിൽ വല്ല പ്രതിജ്ഞകൾ എടുത്തിട്ടുണ്ടോ? அந்த முறையிலான ஒரு முடிவுகளை எடுத்திருக்கிறோமா? അതോ
കുറെ കേട്ടു, அல்ல நிறைய கேட்டுட்டோம், എന്നിട്ട് ഇടയ്ക്ക് വെച്ച് അവസാനിപ്പിച്ച് அது இடையில வச்சு முடிச்சிட்டு പഴയ സ്റ്റൈലിലേക്ക് വരാൻ തന്നെയാണ് നമ്മുടെ പ്ലാൻ. பழைய ஸ்டைல்லயே வர்றதுக்கா நம்மளுடைய பிளான். നിങ്ങളെ ഞാൻ ഈ അവസരത്തിൽ ഹൃദയപൂർവ്വം അനുമോദിക്കുകയാണ്. உங்களுடைய இதயபூர்வமாக உங்களையே நீங்கள் கேட்டு பாருங்கள். പൊങ്കൽ ദിവസങ്ങളിൽ ഒരുപാട് പേര് കടൽ കാണാൻ പോയിട്ടുണ്ട്. இந்த பொங்கல் நாட்களிலே அநேக மக்கள் கடல் பார்ப்பதற்காக சென்றிருக்கிறார்கள். ഒരുപാട് പേര് പ്രേം നസീറിന്റെ സിനിമ കണ്ടുകൊണ്ടിരിക്കുക. ஒரு நிறைய பேர் பிரேம் நசீர் சினிமாவை பார்த்துட்டு இருக்காங்க. അതുപോലെ ഒരുപാട് പേര് ഇപ്പോ സമയമില്ലാത്തത് കൊണ്ട് ഇങ്ങനെ നടന്നുകൊണ്ടിരിക്കുക, വണ്ടിക്ക് എടുത്ത് യാത്രയിൽ പോയിക്കൊണ്ടിരിക്കുക. ஒரு நிறைய பேர் வண்டி எடுத்துட்டு பயணம் செஞ்சிட்டு இருக்காங்க. എങ്കിൽ നിങ്ങൾക്ക് ഇങ്ങോട്ട് വരാൻ തോന്നിയല്ലോ. ஆனால் உங்களுக்கு இங்கே வர முடிந்ததல்லவா? നമ്മളൊക്കെ ശരിക്കും പറഞ്ഞാൽ മറിയത്തിന്റെ സൈഡിലുള്ളവരാ. നാം എല്ലാം മറിയാലോട് ഇണൈந்து இருக்கிறவங்க, നല്ല ഭാഗം തിരഞ്ഞെടുത്തവർ, நல்ல ഭാഗத்தை தேர்ந்தெடுத்தவங்க. പക്ഷെ കൺവെൻഷന് പുറത്തേക്ക് കടക്കുമ്പോ, കൺവെൻഷனுக்கு வெளியே போகும்போது പിശാചിനടുത്തേക്ക് പോകരുത്, பிசாசுகிட்ட போகக்கூடாது. നമ്മുടെ ചിന്തകള്, நம்முடைய சிந்தனைகள், വാക്കുകള്, வார்த்தைகள், പ്രവൃത്തികള്, செயல்கள், തീരുമാനങ്ങള്, முடிவுகள் യേശുവിനോട് ചേർന്നുള്ളതായിരിക്കും. இயேசுவோடு இணைந்திருப்பதாக இருக்க வேண்டும். യേശുവിന്റെ സ്നേഹിതരാകാൻ നമുക്ക് സാധിച്ചില്ലെങ്കിൽ, இயேசுவினுடைய சிநேகிதராக இருக்க நம்மால் முடியவில்லை என்றால், വാലുള്ളവർ നമ്മളെ കയറി പിടിക്കും. வால் இருப்பவன் நம்மளை ஏறி பிடிப்பான். ആ ഒരു അപകടം ഉണ്ടാകാതിരിക്കാനായിട്ട് அந்த ஒரு ஆபத்து உண்டாகாமல் இருப்பதற்கு ശ്രമിക്കണം, முயற்சி செய்ய வேண்டும். മദ്യപാനിയായി കൺവെൻഷൻ പന്തലിൽ വന്നവര്, மது குடிப்பவனாக கன்வென்ஷன் பந்தலுக்கு வந்தவர்கள் മദ്യം തൊടില്ലെന്ന് തീരുമാനിച്ചു പോകണം. மதுவை தொடமாட்டேன் என்ற முடிவை எடுத்து செல்ல வேண்டும். മയക്കുമരുന്നിന് അടിമയായി ഈ പന്തലിലേക്ക് വന്നവര്, போதை பொருளுக்கு அடிமையாக இந்த பந்தலுக்குள்ளாக வந்தவர்கள் മയക്കുമരുന്ന് തൊടില്ലെന്ന് പറഞ്ഞ് തീരുമാനിച്ചു പോകണം. போதை பொருளை தொடமாட்டேன் என்ற முடிவை எடுத்து செல்ல வேண்டும். മാതാപിതാക്കൾ തിരിഞ്ഞു നോക്കാതെ അടിച്ചു പുറത്താക്കി ഇവിടെ വന്നിട്ടുള്ളവര്, தாய் தந்தையர்களை கவனிக்காமல் வெளியேற்றி விட்டு இங்கே வந்திருப்பவர்கள், മാതാപിതാക്കൾ പന്തലിൽ നിന്ന് നേരെ മാതാപിതാക്കളുടെ അടുത്തേക്ക് പോകണം. பந்தலை விட்டு நேரடியாக தாய் தந்தையர்களை நோக்கி செல்ல வேண்டும். ഇങ്ങനെയുള്ള ചില ഉറച്ച നിലപാടുകൾ എടുക്കാൻ നമുക്ക് ഇവിടെ സാധിക്കണം. இப்படியான சில உறுதியான முடிவுகளை எடுக்க நம்மால் இங்கே இயலட்டும். அப்பொழுதுதான் നിങ്ങൾ വചനം കേൾക്കുന്നവർ മാത്രമാകാതെ, நீங்கள் இறை வார்த்தையை கேட்பவர்களாக மட்டுமிராமல் ദൈവത്തിന്റെ സ്നേഹിതരായിട്ട് തീരുക, ஆண்டவருடைய சிநேகிதராக மாறுவீர்கள். നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും അതിന് സാധിക്കട്ടെ എന്ന്, உங்களுக்கு அனைவராலும் இது இயலட்டும் என்று ഞാൻ പ്രാർത്ഥിക്കുകയാണ്. நான் ஜெபிக்கின்றேன். നിങ്ങൾക്ക് വേണ്ടി ഇനിയും പ്രാർത്ഥിക്കും. உங்களுக்காக இனியும் நான் ஜெபிப்பேன். കേട്ട കാര്യങ്ങളൊക്കെ എവിടെ വെച്ചാൽ എന്നോട് പറയണം. இந்த கேட்ட காரியங்கள் எல்லாம் நீங்க எங்க பார்த்தாலும் என்ன பார்த்து சொல்லணும். അങ്ങനെ യേശുവുമായി നിങ്ങൾക്ക് സ്നേഹബന്ധം ഉണ്ടാകണം. அப்படி இயேசுவோடு உங்களுக்கு அன்பின் உறவு உண்டாக வேண்டும். നിങ്ങൾ തമ്മിൽ പരസ്പര സ്നേഹബന്ധം ഉണ്ടാകണം. உங்களோடு ஒருவருக்கொருவர் அன்பின் உறவு உண்டாக வேண்டும். ഞാനുമായിട്ട് അച്ഛന്മാരായിട്ട് സ്നേഹബന്ധം ഉണ്ടാകണം. என்னோடும் குருக்களோடும் அன்பின் உறவுகள் உண்டாக வேண்டும். അങ്ങനെ നമ്മൾ ഒരേ കൂട്ടായ്മയില്, அப்படி நாம் ஒரே கூட்டமைப்பிலே സഭയോടൊപ്പം ചിന്തിക്കുന്ന, சபையோடு கூட சிந்திக்கின்ற, യേശുവിനോട് ചേർന്ന് നിൽക്കുന്ന, இயேசுவோடு இணைந்து நிற்கின்ற നല്ലൊരു ദൈവജനമാകാൻ വേണ്ടി நல்ல ஒரு இறை பிள்ளை ஆவதற்காக നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. நாம் ஜெபிப்போம். ദൈവം നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കട്ടെ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தந்தை அவர்கள் ആന്റണി പയ്യപ്പള്ളി അച്ഛൻ, ஆண்டனி பையப்பள்ளி നമ്മുടെ ഏവരുടെയും നന്ദി അറിയിക്കുന്നു. நம் அனைவருடைய நன்றியை அறிவிக்கின்றார். ആലപ്പാട്ട് പിതാവ് ഇപ്പോൾ ഇത് പ്രകാശനം ചെയ്യുന്നതാണ്. ஆலப்பாடு ஆயர் அவர்கள் இதை வெளியிடுகிறார். നമുക്ക് എല്ലാവർക്കും എഴുന്നേറ്റ് നിൽക്കാം. நாம் அனைவரும் எழுந்து நின்று கரங்களை தட்டுவோம். ஆராதனை தெய்வமே, ஆராதனை ஆராதனை தெய்வமே, ஆராதனை ஆவியே, ஆராதனை ஆராதனை ஆவியே, ஆராதனை 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 அன்பே, ஆராதனை 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 மீட்பரே, ஆராதனை சௌக்கியமே, ஆராதனை ஆராதனை சௌக்கியமே, ஆராதனை வழியே, ஆராதனை ஆராதனை வழியே, ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஆராதனை. கரங்கள் தட்டி ஆராதனை ஆராதனை சௌக்கியமே ஆராதனை. ஆராதனை ஆராதனை சௌக்கியமே ஆராதனை. கரங்கள் தட்டி அனைவரும் ஆராதனை ஆராதனை சௌக்கியமே ஆராதனை. ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை. ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை. ஆராதனை ஆராதனை அன்பே ஆராதனை. கரங்கள் தட்டி ஆராதனை வல்லமையோடு கரங்கள் தட்டி. ஆராதனை அன்பே ஆராதனை. ஹல்லேலூயா. கரங்களை அசை. രണ്ട് കരങ്ങൾ നെഞ്ചോട് ചേർത്ത് വെക്കുക. இரண்டு கரங்களையும் நெஞ்சோடு രണ്ട് കരങ്ങൾ നെഞ്ചോട് ചേർത്ത് വെക്കുക. இரண்டு கரங்களையும் நெஞ்சோடு കണ്ണുകളെ അടയ്ക്കുക. கண்களை மூடுவோம். ശിരസ് മുതൽ പാദം വരെയുള്ള தலை முதல் பாதம் வரையில் உள்ள രോഗബാധിതമായ நோய் பாதிக்கப்பட்டிருக்கிற രോഗബാധിതമായ நோய் பாதிக்கப்பட்டிருக்கிற എല്ലാ മേഖലകളെയും எல்லா தலங்களையும் എല്ലാ രോഗങ്ങളെയും எல்லா நோய்களையும் രോഗപീഠകളെയും நோயின் கட்டுக்களை രോഗകാലഘട്ടങ്ങളെയും நோயின் காலகட்டங்கள் രോഗ അണുക്കളെയും நோயின் அணுக்களை യേശുവിന്റെ കരങ്ങളിലേക്ക് സമർപ്പിച്ച് இயேசுவுடைய கரங்களில் എല്ലാവരും പ്രാർത്ഥിക്കട്ടെ. அனைவரும் மன்றாடுவோம். എല്ലാവരും പ്രാർത്ഥിക്കട്ടെ. அனைவரும் மன்றாடுவோம். എല്ലാവരും പ്രാർത്ഥിക്കട്ടെ. அனைவரும் மன்றாடுவோம். ബെത്സൈദ കുളക്കരയിലേക്ക് ഇറങ്ങിച്ചെന്ന കർത്താവ്. பெத்சைதா குளத்தருகே இறங்கி சென்ற ஆண்டவர். ഇതാ ബെത്സൈദ കുളക്കരയിലേക്ക് ഇറങ്ങിച്ചെന്ന കർത്താവ്. பெத்சைதா குளத்தருகே இறங்கி வந்த ஆண்டவர் എല്ലാ രോഗികളിലേക്കും ഇറങ്ങി വരുന്ന സമയമാണ്. எல்லா நோயாளிகளிடத்திலும் இறங்கி എല്ലാ வருகின்ற രോഗികളിലേക്കും ഇറങ്ങി വരുന്ന സമയമാണ്. எல்லா நோயாளிகளை நோக்கி இறங்கி வருகின்ற வேளை இது. കർത്താവ് നിന്നെ തൊടുന്ന സമയമാണ്. ஆண்டவர் உன்னை தொடுகின்ற வேளை இது. കുഷ്ഠരോഗിയുടെ ദേഹത്ത് കൈവച്ച കർത്താവ്. தொழுநோயாளிகளுடைய உடலிலே கை வைத்த ஆண்டவர். കുഷ്ഠരോഗിയുടെ ദേഹത്ത് കൈവച്ച കർത്താവ്. தொழுநோயாளிகளுடைய உடலிலே கை வைத்த ഇതാ ஆண்டவர். നിന്നെ തൊടുന്ന സമയമാണ്. இதோ உன்னை தொடுகின்ற வேளை இது. രോഗികളെ തൊടുന്ന സമയമാണ്. படுக்கை நோயாளிகளை தொடுகின்ற തളർവാദ வேளை இது. രോഗികളെ തൊടുന്ന സമയമാണ്. தளர்வாத நோயாளிகளை தொடுகின்ற ക്യാൻസർ வேளை രോഗികളെ இது. തൊടുന്ന സമയമാണ്. கேன்சர் நோயாளிகளை தொடுகின்ற வேளை രോഗപീഠകൾ இது. വേദനിക്കുന്ന എല്ലാവരെയും തൊടുന്ന സമയമാണ്. நோய்களோடு வேதனைப்படுகின்ற அனைவரையும் தொடுகின்ற வேளை. ഹല്ലേലൂയ. ஆண்டவரே சுகப்படுத்தும் சுகப்படுத்தும் என்னை குணப்படுத்தும் என் சிரசில் உள்ள യേശുവേ, நோய்களெல்லாம் കരഞ്ഞ് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരിക്കുക. உம் சிரசோடு அழுது ஜெபிப்போ. வைக்கின்றே என் சிரசில் உள்ள நோய்களெல்லாம் உம் சிரசோடு வைக்கின்றே. முள்முடி அணிந்த യേശുവേ, அப்பா சுகப்படுத்தும் என்னை குணப்படுத்தும். യേശുവേ, முள்முடி அணிந்த காயங்களா சுகப்படுத்தும் என்னை குணப்படுத்தும். കരഞ്ഞ് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരിക്കുക. அழுது மன்றாடுவோம். என் கையிலுள்ள நோய்களெல்லாம் உன் கையோடு வைக்கின்றே. என் கையிலுள்ள நோய்களெல்லாம் உன் கையோடு வைக்கின்றே. ஆணிகள் துளைத்த യേശുവേ, காயங்களா சுகப்படுத்தும் என்னை குணப்படுத்தும். அப்பா ஆணிகள் துளைத்த காயங்களா சுகப்படுத்தும் என்னை குணப்படுத்தும். അഴുത് ജപിപ്പോ. என்
உடலிலுள்ள நோய்களெல்லாம் உம் காலோடு வைக்கின்றே. ஆணிகள் துளைத்த காயங்களா சுகப்படுத்தும், என்னை குணப்படுத்தும். ஆணிகள் എന്റെ കർത്താവേ, എന്റെ ദൈവമേ, ഗുണപ്പെടുത്തും അപ്പാ. നോയികളോട് വന്നിരിക്കുന്ന ഓരോ മകനെയും മകളെയും ഗുണപ്പെടുത്തും അപ്പാ. അഴുത് ജപിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന ഓരോ മകനെയും മകളെയും ഗുണപ്പെടുത്തും അപ്പാ. என்னுடலிலுள்ள நோய்களெல்லாம் உம்முடலோடு வைக்கின்றேன். പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരിക്കുക. என்னுடலிலுள்ள நோய்களெல்லாம் உம்முடலோடு வைக்கின்றேன். சாட்டையடியேற்ற காயங்களா என்னை குணப்படுத்தும். சாட்டையடியேற்ற காயங்களா സുഖപ്പെടുത്തും என்னை. യേശുവിന്റെ കുരിശിൽ വീണ ഒരു തുള്ളി രക്തമെങ്കിലും നമ്മുടെ ശരീരത്തിൽ വീഴാൻ, നമ്മുടെ രോഗപീഠകളിൽ വീഴാൻ പ്രാർത്ഥിക്കുക. இயேசுவுடைய சிலுவையில் இருந்து ஒரு துளி ரத்தமாவது நம்முடைய உடலுக்குள்ளாக, நம்முடைய நோய்களுக்குள்ளாக ഒരു തുള്ളി രക്തം എന്നിൽ ഒഴുക്കണമേ കർത്താവേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുക. ஒரு തുளി ரத்தமாவது ஊற்றியருளும். ഒരു തുള്ളി രക്തം എന്നിൽ ഒഴുക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുക. ஒரு துளி ரத்தமாவது என்னை ஊற்றியருளுமே. ഒരു തുള്ളി രക്തം എന്നിൽ വീഴട്ടും. യേശുവേ, ഒരു തുള്ളി രക്തം എന്നിൽ വീഴട്ടും നാഥാ. ഒരു തുള്ളി രക്തം എന്നിൽ വീഴട്ടും നാഥാ. യേശുവേ, കരമുയർത്തി, എല്ലാവരും കരമുയർത്തി യേശുവേ എന്ന് വിളിക്കുക. യേശുവേ എന്ന് വിളിക്കുക. അപ്പാ, എന്റെ ഈശോയെ, വീഴട്ടും നാഥാ. ഒരു തുള്ളി രക്തം എന്നിൽ വീഴട്ടും നാഥാ. യേശുവേ, ഒരു തുള്ളി രക്തം എന്നിൽ യേശുവേ, നാഥാ. യേശുവേ, ഒരു തുള്ളി രക്തം എന്നിൽ വീഴട്ടും നാഥാ. ഒരു തുള്ളി രക്തം എന്നിൽ വീഴട്ടും നാഥാ. ഒരു തുള്ളി രക്തം എന്നിൽ ഒരു തുള്ളി രക്തം എന്നിൽ ഒരു തുള്ളി രക്തം എന്നിൽ വീഴട്ടും നാഥാ. യേശുവേ, യേശുവേ, ഒരു തുള്ളി രക്തം എന്നിൽ ഒരു തുള്ളി രക്തം എന്നിൽ ഒരു തുള്ളി രക്തം എന്നിൽ. ഹല്ലേലൂയ, 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 ഹല്ലേലൂയ. എല്ലാവരും സ്തുതിക്കട്ടെ. Oh Jesus, oh Jesus. യേശുവേ, 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 യേശുവേ. Praise the Lord. Praise the Praise the Lord. Lord. മേക്കട്ടി ഉയർത്തിപ്പിടിക്കുക, പരമാവധി ഉയർത്തിപ്പിടിക്കുക മേക്കട്ടി. അബ്രഹാമിൻ ദേവനെ, ഈസാക്കിൻ ദേവനെ, യാക്കോബിൻ ദേവനെ, എங்கள் ஏக கர்த்தாவே. அபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள்
சேனைகள் ஏக கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் உன் நாமம். சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் உன் நாமம். ஆராதனை ஆசீர்வதிச்சு போகுക. രണ്ട് സൈഡും ആശീർവദിച്ചു പോവുക. ആരാധனை ആരാധனை എല്ലാവരും ആരാധனை നற்കരുണை നാഥரേ ആരാധனை. குருடருக்கு பார்வையும் சிறைப்பட்டவர்க்கு விடுதலையும் செவிடருக்கு கேள்வியுமாய் குணப்படுத்தும் கர்த்தாவே. குருடருக்கு பார்வையும் சிறைப்பட்டவர்க்கு விடுதலையும் செவிடருக்கு கேள்வியுமாய் குணப்படுத்தும் கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் உன் நாமம். சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் உன் நாமம். ஆராதனை கரங்களை அசைத்து ஆராதனை கரங்களை அசைத்து கருணை நாதரே ஆராதனை 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 நற்கருணை நாதரே ஆராதனை. சக்கேவுவின் வீட்டுக்கு சென்று மீட்பு கொடுத்த இயேசு இதா உங்கள மத்திய வந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வദിച്ചിരിக்கிறார். സക്കേവൂസിന്റെ വീട്ടിൽ വന്ന് അനുഗ്രഹിച്ച കർത്താവ്, ആ ഭവനത്തിന് രക്ഷ കൊടുത്ത കർത്താവ് നിങ്ങളുടെ അടുക്കലേക്ക് വന്ന് നിങ്ങളെ അനുഗ്രഹിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നു. சக்கேவினுடைய வீட்டுக்கு வந்தவர்களை ஆசீர்வதித்த ஆண்டவர் இதோ உங்களையும் ஆசீர்வதிப்பதற்காக உங்களோடு வந்து கொண்டிருக்கிறார். കാനായിലെ വിവാഹ വിരുന്ന് നടന്ന വീട്ടിൽ, கானாவூர் திருமண விருந்து நடைபெற்ற வீட்டில் ഒരു തകർച്ചയുടെ വീട്ടിൽ ചെന്ന്, ஒரு தகர்வனுடைய வீட்டுக்கு சென்று അവിടെ അത്ഭുതം പ്രവർത്തിച്ച കർത്താവ്, அங்கே அற்புதம் செய்த ஆண்டவர் നിങ്ങളുടെ മധ്യ ഇറങ്ങി വന്നിരിക്കുന്ന സമയം, உங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கின்ற നിങ്ങളുടെ நேரம், ഭവനങ്ങളിലേക്ക് ഇറങ്ങി വന്നിരിക്കുന്ന സമയം, உங்களுடைய வீடுகளுக்கு இறங்கி வந்திருக்கின்ற நேரம், കർത്താവിന് നന്ദിയും സ്തുതിയും പറയുക. ஆண்டவருக்கு நன்றியும் துதியும் சொல்லுங்கள். കരങ്ങളിൽ തട്ടി அடிமைகளுக்கு விடுதலையும் எளியோர்க்கு நற்செய்தியாய் அழுவோரின் கண்ணீரை துடைக்கும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே. அடிமைகளுக்கு